டாக்டர், தமிழ்நாடு ஓரளவு எல்லாவற்றிலுமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம்தான். ஆனால் இந்த 4 ஆண்டில் தான் இவ்வளவு வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் மொத்த கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீர்களா? அப்படிலாம் நாங்கள் என்றைக்குமே சொல்லலையே. நாங்கள் அந்த 4 வருஷம் தானே. இது 50 ஆண்டு கால திராவிட அரசியலுடைய முன்னெடுப்புன்றதுல மாற்றுக்கிறது. அப்படி அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது 2 பார்ட்டிக்குமே இருக்கு. கண்டிப்பா. அதாவது சும்மா ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசுறது இல்லாமல் ஒரு 50 ஆண்டு கால திராவிட அரசியலுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் அப்ரிஷியேட் பண்றேன் டாக்டர். இல்லைங்க, இதுல போய் மறைக்கிறது எங்க தலைவரே அப்படிலாம் சொல்றது கிடையாது. சரி, ஆனா இதுல பெரும்பாலான பங்கு யார் எந்த நிலைமையில எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க விவாதம் வச்சீங்கன்னா அதை விவாதிப்போம். ஒரு பாஜக மாதிரி நேரு மேல பழிய போடுறதும் கிரெடிட் ஒன்றா மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுன்றது திமுகவுடைய பழக்கம் இல்லை. ஆனால் அதில் யார் அதிகமாக செஞ்சுருக்கா, யார் முன்னெடுப்புகள் எடுத்து வச்சிருக்கான்ற விவாதத்தை வைங்க. அதில் திமுகவுடைய பங்கு என்ன, அதிமுக எப்படி இப்படிலாம் தோத்து போச்சுன்ற ஒரு விவாதத்தை நம்ம நடத்தலாம். இன்னைக்கு நாங்கள் இந்த 4 வருஷத்துல இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்ட்டு திமுக சொல்ல விரும்புகிறதோ அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதை எடுத்தோம். தயவு செஞ்சு இந்த 4 வருஷத்துல இந்த முத்தான திட்டங்கள் அப்படின்ட்டு நீங்க சொல்லக்கூடியது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு? 2வது சுற்றுல அவர் நீங்க எதெல்லாம் செய்யலன்ட்டு அவர் கேட்டுருவாரு. இல்லை, அதாவது ஒன்று ஒரு மக்களா ஒரு மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு இருக்குல்ல. 1 சமூக பாதுகாப்பு, 2 என்னுடைய அடிப்படையான கல்வி, 3 எனக்கு அவசரத்துக்கு சுகாதாரத்துக்கான விஷயங்கள், 4வது என்னுடைய பொருளாதாரம். இப்போ இந்த 4 அடிப்படை பேராமீட்டர்ஸை தான் மக்கள் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இப்போ இங்கே சமூக பாதுகாப்புன்னு வரும்போது எப்படிலாம் இங்கே மக்கள் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை மீட்டு எடுத்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்கு. இப்போது ரொம்ப சாதாரணமாக 1000 ரூபா கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த 1000 ரூபா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த 1000 ரூபாவுடைய பலன் என்னன்றது தெரியும். அடுத்தது விலையில்லா பேருந்தின் மூலமாக பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம், வேலை வாய்ப்பில் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு எல்லா தரவுகளும் சொல்லுது. இப்போ இந்த 2 திட்டங்களை உதாசீனப்படுத்திட்டு போறாங்களா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கு. அடுத்தது இன்னுயிர் காப்பும் திட்டம். இது எல்லாமே மக்கள் பாதுகாப்புக்கு சமூக பாதுகாப்பை நோக்கி எடுத்துட்டு போகக்கூடிய திட்டங்களாக இருக்குது. சரி, கல்வியை நோக்கி வரும்போது தவப்புதல்வனாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம் மூலமாக அடித்தட்டு மக்களுக்கு எப்படி ஏணியை கொடுத்து படி ஏற்றி அவங்க மேலே கொண்டு வரணுன்ற திட்டங்கள். இப்போ இதையும் தேவையில்லாத திட்டங்கள்னு நீங்கள் சொல்ல வர போகிறீங்களா? இதனால் தமிழ்நாடு வளரல. நான் முதல்வன் திட்டம் மூலமாக 50 பேர்கிட்ட ஆல் இண்டியா எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. இதையும் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு, தவப்புதல்வன் திட்டம் வந்த பிறகு அரசு பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு சேரக்கூடிய உயர்கல்வி எண்ணிக்கை அதிகரித்திருக்கு, ரேஷியோ அதிகமாக இருக்கு. இதுவும் தமிழ்நாட்டுக்கு திமுக செய்யலன்னு சொல்ல போறீங்களா? இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் இல்லை, இதை பத்தி மக்கள் கவலைப்படலன்னு சொல்ல வர போறீங்களா? சட்டம் ஒழுங்குன்றீங்களே, சரி, அங்கங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பெருசாக்கி அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாலும் விவாதம் செய்யலாம். குற்றவியல் ஆவணங்களின் அடிப்படையில் விவாதம் நடத்துவோம்னு சொல்கிறோம். 2021க்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, தேசிய சராசரி எவ்வளோ இருக்குது, அதை விட தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்துக்கு இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்குது, இதெல்லாம் தான் சட்டம் ஒழுங்குக்கான அளவுகோல். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு மாதம் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது இல்லைன்னொடனே அப்படியே அமைதியாக திரும்பி போகிறது கிடையாது, காணாம போயிடுறது கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்குனா விவாதம் பண்ணுவோம் சார். NCRB டேட்டா படி இந்திய அளவில் எவ்வளோ இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு, வழக்கு நடந்தவொடனே எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஷீட் போட்டு கைது பண்றாங்க. அப்ப இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது மக்களுக்கு புரியுது. இப்போ ஆளுநர் விவகாரம் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைன்னு வாங்க எதிர்கட்சி தலைவர்கள்லாம். ஆளுநரை நீங்க பழி வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நாங்க பழி வாங்கல. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டு எடுத்துட்டு வரோம் சார். ஒரு சாமானிய காலருக்கு மகிழ்ச்சி அடைகிறார், என்னுடைய உரிமை மீட்கப்பட்டிருக்கு, ஜனநாயக அடிப்படையில் ஆளுநருக்கு குட்டு வாங்கி கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கத்துடைய பெருமைன்னு சாமானியர் கால் பண்றாரு. அவர் எந்த கட்சி எதெல்லாம் நமக்கு வேணாம், அதுக்கு அடுத்த வந்த விமர்சனத்தையும் ஏத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளுநர் விவகாரத்தில் இதுவரையும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார்? உரிமைகள் மீட்கப்பட்டிருக்கிறப்ப இதுவரையும் உங்க அம்மாவுடைய பெயரை கொண்ட பல்கலைக்கழகத்தை கூட மீட்டு எடுத்து வந்திருக்கோம். 5 வருஷம் சார், ஒரு டேர்ம்
5 வருஷம்ன்றது என்னுடைய வாக்குக்கான மேண்டேட். அந்த 5 வருஷம் ஒரு ஆளுநர் உட்கார்ந்து நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நினைத்தாலும் ஒரு சட்டத்தை நான் ஏத்த மாட்டேன் அப்படின்னு துணிச்சலா இருந்ததை மாத்தி மக்களுக்கான ஜனநாயகத்துக்கு ஒரு விடு வாங்கி தந்திருக்கும். இத மக்கள் பாராட்டுறாங்க. அரசு இது உடனே எல்லாரும் சொல்றது இது சட்டமன்ற தேர்தல் சார். ஜெயலலிதா பெயரிலான இந்த மீன்வள பல்கலைக்கழகம் அதையும் சேர்த்து வந்து ஏடிஎம்கே கொண்டு வந்த 2020ல கொண்டு வந்ததுங்க. நாங்க எங்களுடைய கேஸ்ல தானே ஜட்மெண்ட் வந்திருக்கு. குறைந்தபட்சம் அதுக்கு பாராட்டு தெரிவிக்கணும்ல. அதை கூட பாராட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் உட்கார்ந்துட்டு மாநில அரசு குறை சொல்றீங்களே என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது ஜனநாயக அடிப்படை ஜனநாயக பிரச்சனையில திமுக தீர்வு கொடுத்திருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அப்ப கல்வி ஹைஜாக் நடக்குது. இன்னைக்கு மும்மொழி கொள்கை சார், மும்மொழி கொள்கை 2500 கோடி சார். எவ்வளவு பெரிய பணம் சார், எவ்வளவு பெரிய பணம். 5% பள்ளி கல்வித்துறையுடைய 5% பட்ஜெட். அது இல்லாம கூட நம்ம சமாளிப்போம். ஆனா அந்த 5% பள்ளி கல்வித்துறை பட்ஜெட்டை ஒரே ஒரு காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. யாரு? இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு நிகழ்காலத்துல அதை தர மறுக்கின்றவர்களோடு கூட்டணி செஞ்சுக்கிட்டு இந்த மாநிலத்துல கல்வி சரியில்லைன்னு சொன்னா மக்கள் சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பாங்களா? இது எல்லாம் கடந்துதான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அததான் தலைவர் சொல்றார். ஒரு பக்கம் இந்திய அளவுல பொருளாதார நில மந்தமான நிலையில இருக்கு. ஒரு பக்கம் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆளுநர் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் மீறி தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாக்குறுதிகளை பத்தி எல்லாரும் பேசுவாங்க சார். எந்த ஒரு தேர்தலும் வாக்குறுதி எண் 1 இந்த அரசு செய்திருக்கிறது, வாக்குறுதி எண் 2 அரசு செய்யவில்லை அப்படின்னு. பெரும்பாலான வாக்குறுதிகள் மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள். அரசு பத்தி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆசிரியர்களை பார்த்து கேட்ட கேள்வி அவங்களுடைய ஆட்சியில ஞாபகம் இல்லையா? 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்க மாட்டேன்றாங்க. அரசு ஊழியர்களை பார்த்து அதிமுகவுடைய அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் பேசிய வார்த்தைகள் இதெல்லாம் இன்னைக்கு மறந்துடுவாங்க அரசு ஊழியர்கள். இன்னைக்கு பொருளாதார சூழல்லையும் இந்த பொருளாதார சூழல்லையும் ஒவ்வொரு திட்டமாக மக்களுக்கு சமூக பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டமான பொருளாதார நிலையில் தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்புடைய நலனை கருதி திட்டங்களையும் ஆட்சியும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சுக்கிட்டே இருக்கட்டும். மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய சின்ன விமர்சனங்களை கூட அடுத்த ஓராண்டில் நாங்க திமுகவை பொறுத்தவரையும் நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், நாங்க தான் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. ஜனநாயகத்தில் மக்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இருக்கக்கூடிய ஓராண்டிலையும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும்.